இப்ப 13வது கேள்வியில என்ன பாப்போம். இது இரட்டை கிளவியா இல்லாட்டி அடுக்கு தொடராண்டத சொல்லுங்க பாப்போம். ரைட், முதலாவது பறந்து பறந்து. இரட்டை கிளவி என்றா என்னது ஹரிஷ்? ரெண்டு சொற்கள் தொடர்ந்து வர்றதுதான் இரட்டை கிளவி. ஆனா தனித்து நின்று பொருள் தராது. என்ன, இரட்டை கிளவி வந்து தனித்து நின்று பொருள் தராது. ஆனா தனித்து நின்று பொருள் தரக்கூடியதுதான் என்னது? அடுக்கு தொடர். சரியா? அவ இதுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே சொல் அடுத்து டபுளா வரும். ஒரு சொல் இரட்டித்து வருவது. ஆனால் தனித்து நின்று பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர். தனித்து நின்று பொருள் தராதது இரட்டை கிளவி. சரியா? இப்ப இது பறந்து பறந்து என்னது? பறந்து பறந்துண்டா விளங்கல. நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க. You have mute. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். மடமட மடவர இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. குபீர் 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 என்ன? குபீர் குபீர்ன்னு சொல்லி என்னது? தண்ணி பாய்ந்து போறத குபீர் குபீர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. குபீர் குபீர்ன்னு சொன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அதே சொல்றேன். தண்ணி இப்ப மழை வந்து ஆற்றுனால தண்ணி வழிஞ்சு ஓடுறது குபீர் குபீர்ன்னு சொல்லி சொல்லுவான். அஞ்சி அஞ்சி அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். ஊத ஊத அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். பட்டு பட்டு அடுக்கு தொடர். கண் கண் கணீர் கணீர் இரட்டை கிளவி. கணீர் கணீரா? இரட்டை கிளவி. இரட்டை கிளவியா? கணீர் இரட்டை கிளவி. கிளவி. ஓடு ஓடு அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். கட கட இரட்டை கிளவி. கிளவி. ஓகே. கொதிக்க கொதிக்க அடுக்கு தொடர். ரைட். ஓகே, எழுதுங்க அப்படிய. Finish miss. Finish miss. ரைட். இனி அடுத்த கேள்வி போவோம். முன்னுக்கு இருந்து போவோமா? முதல்ல இருந்து கேள்வி. எத்தனாவது கேள்வியில இருந்து விட்டு நாங்க? ஒன்றாவது. 1 minute ரேஸ் பண்ணிட்டு. ரைட் ரைட். ஓகே. எத்தனாவது இப்ப? எத்தனாவது? மாணவர்களின் பெருமை எதில் தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது? எதில் தங்கி இருக்குது?
ஒழுக்கம் என்ன ஒழுக்கத்தில் தங்கியுள்ளது என்னத்துல நல்லொழுக்கத்தில் தங்கி உள்ளது. நல்லொழுக்கத்தில் தங்கியுள்ளது இந்த மாதிரி எழுதவான் நல்லொழுக்கத்தில் நல்லொழுக்கத்தில் தங்கியுள்ளது சரி மிஸ். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அடுத்த கேள்வி மா ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வாறான இழிவுக்கு உள்ளாவதாக கூறப்படுகின்றது ஒழுக்கத்தை இழந்தவர்கள் என்னவா இந்த இருக்கு ம். ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வாறான இழிவுக்கு உள்ளாவதாக கூறப்படுகின்றது ஒழுக்கத்தை இழந்தவர்கள் இந்த இருக்கு ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவராலும் மதிக்கப்பட மாட்டார்கள் முதலாவது பாயிண்ட்ஸ் அவர்கள் இகழப்படுவார்கள் இரண்டாவது பாயிண்ட்ஸ் அவர்கள் அடைய வேண்டாத பழியையும் அடைய வேண்டியதாக நேரிட்டு விடும் ஓகே 3 பாயிண்ட்ஸ் இருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் 3 மூன்று பாயிண்ட்ஸ் points. இருக்கு ரைட் மிஸ் காட்டி இருக்கிறது எழுதுங்க அதே ஆறுதல் எழுத வேணும் அழகான எழுத்தில் எழுத வேணும் அவசரப்படக்கூடாது Okay. சரி மிஸ். அடுத்த கேள்வி திருக்குறள் ஒழுக்க செயல்கள். கூறும் ஒழுக்க செயல்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்னென்ன ஒழுக்க செயல்கள் திருக்குறள்ல என்ன ஒழுக்க செயல்கள் கூறப்படுது பொய் சொல்லாது. ஒழுக்க செயல்கள் என்னென்ன ரைட் இவ்வளவு 10 இருக்குது ஹரிஷ் அப்ப நீங்க கமா கமா பண்ணி எழுதலாம் ரைட்டா கமா Okay. கமா பண்ணி ஆறுதலா எழுத வேணும் அழகா எழுத வேணும் திருப்பி திருப்பி சொல்லுறேன் கோப்பி பார்ப்பேன் பிறகு மிஸ் ஏச்சு வேணக்கூடாது மிஸ்கிட்ட ரைட்டா எழுத்து உருப்பெழுத்தா இருக்க வேணும் இனிமேல்
Finish, miss. ரைட், அடுத்த கேள்வி. ஒழுக்கம் உயர்வளிக்கும் எனும் பகுதியினூடாக நாம் அறிந்து கொள்ளும் படிப்பினைகள் அவை. என்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு? ஒழுக்கத்தை அடிப்படையாக வச்சு என்ன சொல்லி இருக்கு? ஒழுக்கம் இல்லாட்டிக்கு எங்களுக்கு உயர்வு இல்லை. என்ன இல்லை. இதை எழுதுங்க அப்ப. ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால், மிஸ் சொல்றது எழுதுங்க அப்ப. ஒழுக்கமுடன் வாழ்ந்தால், மிஸ் சொல்றது எழுதுங்க. ஒழுக்கமுடன் நாம், ஒழுக்கமுடன் நாம், இங்க இருக்கு, இனி இதை பார்த்து எழுதுங்க. நடந்தால் மக்கள் சமூகத்தில் நாங்கள் உயர்ந்து காணப்படுவோம். ஒழுக்கமுடன் வாழ்ந்தால் இல்லாட்டி ஒழுக்கமுடன் நாம் நடந்தால் மக்கள் சமூகத்தில் நாங்கள் உயர்ந்து காணப்படுவோம். Finish, miss. ரைட், அப்ப நாங்க எங்களுடைய லெசன் பேப்பர் முடிச்சிட்டோம். ரைட், அடுத்தது இதே ஒரு கேள்வி கொள்ளுங்க. கடைசி கேள்வி. பின்வரும் சொற்களை பிரித்தெழுதுக. ரைட், இதை நீங்க வீட்டுல செய்து கொள்ளுங்க. கேள்வி ஒரு கேள்வி வச்சு கொள்ளுங்க. பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுக. பொற்கோயில், பொன் சக கோயில். பிரிச்சு எழுத தெரியுமா ஹரிஷுக்கு? Yes. அப்ப எழுதி கொள்ளுங்க. அப்ப இவ்வளவுத்தையும் எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் சொற்களை பிரித்து எழுதுக. Finish, miss. Finish? Finish, miss. Finish. Yes. Right. Okay. அப்ப இந்த ஹோம்ஒர்க் ஒருக்கா செய்துட்டு மிஸ்ஸுக்கு பிறகு அம்மா வந்தா பிறகு அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே ஹரிஷ்? ஓகே, ரைட். அப்ப இந்தியன் பாடம் விளங்கிட்டுதா ஹரிஷுக்கு?
விளங்கிட்டது Right. மிஸ். Okay. Well, thank you. Bye. God bless you. மிஸ்.